100 டேஸ் சேலஞ்ச் இன்னைக்கு டே 29. டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கான நம்ம ஜேர்னி இது. டெய்லி கன்சிஸ்டண்டா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி 2026 நோக்கி போயிட்டு இருக்கிற நம்ம பயணத்துல விடாமுயற்சி, அதாவது கன்சிஸ்டன்சி, இதுதான் நம்மளோட மிகப்பெரிய ஆயுதம். நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கிற ஒவ்வொரு வரியும் நம்மளை வெற்றிக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தென்னிந்திய அரசுகள். எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேள்விகள் வர ஒரு முக்கியமான ஏரியா இது. அதனால முழு கவனத்தோட கவனிங்க, வெற்றியை நிச்சயம் நம்ம அடைவோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல தென்னிந்திய அரசுகளை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். அதுக்கப்புறம் பல்லவர்கள், சாளுக்கியர்கள், இராஷ்டிரகூடர்கள்னு 3 பெரிய பேரரசுகளை பத்தி ஆழமா பார்க்க போறோம். அவங்களோட கலை மற்றும் கட்டிடக்கலை பங்களிப்பு என்னன்னு பார்ப்போம். கடைசியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். ஸ்கூல் புக்ல நீங்க இதை படிச்சிருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி கோணத்துல இது எப்படி முக்கியம்னு நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். ஓகே, முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன். அப்போதான் நமக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். இந்தியாவில் மௌரியர்கள், குப்தர்கள்னு பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகுது. குறிப்பா 7ஆம் நூற்றாண்டுல இந்தியாவோட பல பகுதிகளில் சின்ன சின்ன பிராந்திய சக்திகள், அதாவது ரீஜனல் பவர்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. அப்படி தென்னிந்தியாவில் உருவான 3 முக்கியமான சக்திகளை பத்தி தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். இந்த மேப்பை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுதான் 7ஆம் நூற்றாண்டு இந்தியா. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனரோட பேரரசு இருக்கு. அதே சமயத்துல தென்னிந்தியா பக்கம் வாங்க, தக்கான பகுதியில வாதாபிய தலைநகரமா கொண்ட சாளுக்கியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தெற்குல காஞ்சிபுரத்தை தலைநகரமா கொண்ட பல்லவர்கள் இருக்காங்க. சோ இந்த 3 அதிகார மையங்களுக்கு இடையில நடந்த போட்டி தான் அந்த காலகட்டத்தோட வரலாற்றையே தீர்மானிச்சுது. இந்த ஜியாகிரபியை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா பாடம் ரொம்பவே சுலபமா இருக்கும். சரி, இந்த ராஜாக்களை பத்தியும் அவங்க ஆட்சியை பத்தியும் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கு இல்லையா? அதுல முதல்ல வர்றது கல்வெட்டுகள். மண்டகப்பட்டு, ஐஹோல் கல்வெட்டுகள் மாதிரியான கல்வெட்டுகள் அவங்க காலத்திலேயே எழுதப்பட்டது. அதனால இது நேரடியான சாட்சி. அடுத்து செப்பேடுகள். இது மூலமா அவங்க யாருக்கு நிலம் தானமா கொடுத்தாங்க, அவங்க நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இலக்கியங்கள், மத்த விலாச பிரகசனம், பெரிய புராணம் மாதிரியான நூல்கள் மூலமா அவங்க சமூகம், பண்பாடு பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடைசியா யுவான் ஸ்வாங் மாதிரி வெளிநாட்டு பயணிகள் எழுதி வச்ச குறிப்புகள் மூலமா மத்த தகவல்களை நாம உறுதிப்படுத்திக்க முடியுது. இப்ப நாம தென்னிந்தியாவோட ஒரு முக்கியமான சக்தி, அதாவது பல்லவ பேரரசுக்குள்ள போக போறோம். காஞ்சிபுரத்தை தலைநகரமா வச்சு தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செஞ்ச இவங்களோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். பல்லவ வம்சத்தோட முக்கிய அரசர்களை ஒரு வருஷப்படி பார்க்கறது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. இந்த வம்சத்தை ஆரம்பிச்சு வச்சவர் சிம்ம விஷ்ணு. தமிழ்நாட்டில் இருந்த களப்பேரர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு நிலையான பல்லவ பேரரசை நிறுவுறார். இவருக்கு பிறகு வரார் அவரோட மகன் 1ஆம் மகேந்திரவர்மன். இவரோட பங்களிப்பு ரொம்பவே ஸ்பெஷல். தமிழ்நாட்டிலேயே முதலா பாறைய குடைஞ்சி கோயில் கட்டுற குடைவரை கோயில் முறையை அறிமுகப்படுத்தினதே இவர்தான். இவருக்கு அப்புறம் வரவர்தான் இந்த வம்சத்தோட மாபெரும் வீரர் 1ஆம் நரசிம்மவர்மன். இவருக்கு மாமல்லன், வாதாபி கொண்டான்னு 2 பட்டங்கள் இருக்கு. அது ஏன் வந்துச்சுன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். இவருக்கு அப்புறம் வர்ற ஒரு முக்கியமான அரசர் ராஜசிம்மன்னு சொல்லப்படுற 2ஆம் நரசிம்மவர்மன். புகழ்பெற்ற காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினது இவர்தான். இந்த வரிசைய மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைடுக்கு ஒரு 5 ஸ்டார் போட்டுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில பட்டங்கள் பத்தி வராத கொஸ்டின் பேப்பரே இல்லன்னே சொல்லலாம். பொறுத்துக்க மாதிரியான கேள்விகள்ல கண்டிப்பா வரும். சிம்ம விஷ்ணுவுக்கு அவனி சிம்மர்னு ஒரு பட்டா இருக்கு. ஆனா 1ஆம் மகேந்திரவர்மனை பாருங்க, அவருக்கு எத்தனை பட்டங்கள் இருக்குன்னு. சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன். இதுல சித்திரகார புலினா ஓவிய கலையில புலி மாதிரி திறமையானவர்னு அர்த்தம். விசித்திர சித்தன்னா புதுமையான சிந்தனைகள் கொண்டவன் அர்த்தம். 1ஆம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன்னா மற்போர்ல சிறந்தவன் அர்த்தம். அப்புறம் சாளுக்கியர்களோட தலைநகரான வாதாபியை ஜெயிச்சதால வாதாபி கொண்டான்கிற பட்டம் வந்துச்சு. இந்த டேபிள ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1ஆம் மகேந்திரவர்மன் ஒரு போர் வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய கலைஞர், இலக்கியவாதியும் கூட. அவர்தான் மத்த விலாச பிரகசனங்கிற ஒரு நாடகத்தை சமஸ்கிருத மொழியில எழுதினார். இதோட அர்த்தம் குடிகாரர்களின் மகிழ்ச்சி. இது ஒரு நையாண்டி நாடகம். இதுல பௌத்த மதத்தையும் சில சைவம் பிரிவுகளையும் கிண்டல் செஞ்சிருக்கார். இது தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மகேந்திரவர்மன் ஆரம்பத்துல சமண மதத்தை தான் ஃபாலோ பண்ணாரு. ஆனா சைவத்துறவியான அப்பரால ஈர்க்கப்பட்டு சைவ மதத்துக்கு மாறினார். இந்த மத மாற்றமும் ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பல்லவர்களை பத்தி பார்த்துட்டோம். இப்போ அவங்களோட சமகாலத்தவர்கள், அவங்களோட பரம எதிரிகள்னு கூட சொல்லலாம். அவங்க தான் சாளுக்கியர்கள். தக்கான பீடபூமியில வாதாபி,
அதாவது இப்போ இருக்கிற பாதாமியே தலைநகரமா வச்சு ஆட்சி செஞ்ச இவங்க பல்லவர்களுக்கும் வட இந்திய ஹர்ஷருக்கும் நடுவுல ஒரு பெரிய சக்தியா இருந்தாங்க. சாளுக்கியர்கள்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டிய முதல் விஷயம் இந்த ஐஹோல் கல்வெட்டு. இது ஒரு 5 ஸ்டார் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது எங்க இருக்கு? கர்நாடகால ஐஹோல்ங்கிற இடத்துல இருக்க மேகுதி கோயில்ல இருக்கு. எந்த மொழியில இருக்கு? சமஸ்கிருதம். இது எழுதினது யாரு? ரவிகீர்த்தி. இவர் யாருன்னா 2ஆம் புலிகேசியோட அவைக்கள புலவர். சரி, இந்த கல்வெட்டுல அப்படி என்னதான் இருக்கு? இது வட இந்தியாவோட பெரிய பேரரசரான ஹர்ஷவர்தனரை நர்மதே நதிக்கரையில 2ஆம் புலிகேசி தோற்கடிச்சாருங்கிற வரலாற்று செய்தியே சொல்லுது. இந்த 4 பாயிண்ட்ல இருந்து எப்படி வேணாலும் கேள்வி வரலாம். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோ பாருங்க, இதுதான் அந்த புகழ்பெற்ற ஐஹோல் கல்வெட்டு இருக்கிற மேகுதி கோயில். ஒரு விஷயத்த இப்படி படத்தோட சேர்த்து பார்க்கும்போது நம் மனசுல அது ஆழமா பதியும். அதனால மறக்கவே மறக்காது. இந்த கோயிலையும் ஐஹோலுங்கிற பேரையும் ரவிகீர்த்தியும் மறக்காதீங்க. இப்போ சாளுக்கிய வம்சத்தோட முக்கியமான அரசர்களை பார்க்கலாம். 1ஆம் புலிகேசி தான் வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி இந்த வம்சத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஆனா இந்த வம்சத்தோட உச்சம் மிக வலிமையான அரசர்னா அது 2ஆம் புலிகேசி தான். இவர் தான் ஹர்ஷரை தோற்கடிச்சார். ஆனா கடைசியில பல்லவ மன்னன் 1ஆம் நரசிம்மவர்மன் கிட்ட தோத்துட்டார். வாதாபியும் பல்லவர்கள் கைக்கு போச்சு. அதுக்கப்புறம் 1ஆம் விக்ரமாதித்யன் பல்லவர்கள் கிட்ட இருந்து வாதாபியை திரும்பவும் மீட்டார். இந்த வம்சத்தோட கடைசி அரசர் 2ஆம் கீர்த்திவர்மன். இவரை தந்திதுர்கர்னு ஒருத்தர் தோற்கடிச்சு சாளுக்கிய ஆட்சிக்கு முடிவு கட்டி இராஷ்டிரகூட பேரரசை ஆரம்பிப்பார். சாளுக்கியர்களை வீழ்த்திட்டு தக்காணத்துல தங்களோட ஆதிக்கத்தை நிறுவனவங்க தான் இராஷ்டிரகூடர்கள். இராஷ்டிரம்னா ஒரு பகுதி, கூடம்னா தலைவர். இவங்களோட தாய்மொழி கன்னடம். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு தக்காணத்தோட அரசியலை தீர்மானிச்ச ஒரு பெரிய சக்தியா இவங்க இருந்தாங்க. வாங்க இவங்கள பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது உலக அதிசயங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய எல்லோரா கைலாசநாதர் கோயில். இது ராஷ்டிரகூட கட்டடக்கலையோட ஒரு மாஸ்டர் பீஸ். இதை கட்டினது ராஷ்டிரகூட மன்னரான 1ஆம் கிருஷ்ணர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது கட்டப்பட்டதுல செதுக்கப்பட்டது. ஒரே ஒரு பெரிய பாறைய மேல இருந்து கீழா குடைஞ்சு இந்த முழு கோயிலையும் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸாம்ல பல முறை கேட்கப்பட்டிருக்கு. எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டியது யார்? 1ஆம் கிருஷ்ணர். எந்த வம்சம்? ராஷ்டிரகூடர்கள். இராஷ்டிரகூடர்களை பத்தின முக்கியமான தகவல்களை இந்த டேபிள சுருக்கமா பார்த்திடலாம். இந்த வம்சத்தை நிறுவியவர் தந்திதுர்கர். இவங்களோட தலைநகரம் மான்யகேட்டா. இந்த வம்சத்தோட தலைசிறந்த அரசர் யாருன்னு கேட்டா அது அமோகவர்ஷர். இவர் ஒரு ராஜா மட்டும் இல்ல, பெரிய அறிஞரும் கூட. கன்னட மொழியோட முதல் கவிதை நூலான கவிராஜ மார்க்கம் என்ற நூலை எழுதியவர் இவர்தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த வம்சத்தோட கடைசி வலிமையான அரசர் 3ஆம் கிருஷ்ணர். இவர் சோழர்களை தக்கோலம் போர்க்களத்துல தோற்கடிச்சு தஞ்சாவூர் வரைக்கும் வந்தாரு. இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு MCQ கேள்விக்கான பதில். சரி, இப்ப நாம இந்த பாடத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் இந்த 3 வம்சங்களோட கலை மற்றும் கட்டிடக்கலை பங்களிப்பு. TNPSC எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியால இருந்து தான் அதிகமான கேள்விகள் வரும். அதனால இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கலாம். பல்லவர்களோட கட்டிடக்கலைய ஒரு பரிணாம வளர்ச்சியா பார்க்கலாம். அதை 3 ஸ்டேஜா பிரிக்கலாம். முதல் ஸ்டேஜ் குடவரை கோயில்கள். பாறையை கொடைஞ்சு கோயில் கட்டுறது. இந்த ஸ்டைல ஆரம்பிச்சு வச்சது மகேந்திரவர்மன். அதனால இது மகேந்திரவர்மன் பாணி. 2வது ஸ்டேஜ் ஒற்றை கல் ரதங்கள். அதாவது ஒரே பாறையை மேல இருந்து கீழா செதுக்கி தேர் மாதிரி உருவாக்குறது. மாமல்லபுரத்துல இருக்கிற பஞ்சபாண்டவ ரதங்கள் இதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள். இதை உருவாக்குனது மாமல்லன் நரசிம்மவர்மன். அதனால இது மாமல்லன் பாணி. 3வது கடைசி ஸ்டேஜ் கட்டுமான கோயில்கள். அதாவது தனித்தனி கற்களை வெட்டி அதை ஒன்று மேல ஒன்று அடுக்கி கோயில் கட்டுறது. இதை ஆரம்பிச்சது ராஜசிம்மன். அதனால இது ராஜசிம்மன் பாணி. மகேந்திரன்னா குடவரை, மாமல்லன்னா ரதம், ராஜசிம்மன்னா கோயில். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 படங்களையும் பாருங்க. அந்த வளர்ச்சி உங்களுக்கு நல்லா புரியும். இடது பக்கம் இருக்கிறது மண்டகப்பட்டு குடைவரை கோவில். இது மகேந்திரவர்மன் பாணி, ஆரம்ப கட்டம். வலது பக்கம் இருக்கிறது காஞ்சி கைலாசநாதர் கோயில். இது ராஜசிம்மன் பாணி, அடுத்த கட்ட வளர்ச்சி. பாறைய குடைஞ்சு கட்டினதிலிருந்து கற்களை அடுக்கி கட்டுறது வரைக்கும் திராவிட கட்டடக்கலையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி முன்னேற்றத்தை இந்த 2 படமும் நமக்கு தெளிவா காட்டுது. மாமல்லபுரத்தோட இன்னொரு அடையாளம் இந்த அர்ஜுனன் தபசு. இது உலகத்திலேயே மிகப்பெரிய திறந்தவெளி புடைப்புச் சிற்பம். அதாவது ஓப்பன் ஏர் பேஸ் ரிலீஃப். ஒரே பாறைல நூத்துக்கணக்கான சிற்பங்கள், தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள்னு ஒரு பெரிய கதையையே சிற்பமா படைச்சிருக்காங்க. இதுல இருக்கிற யானை சிற்பங்கள் எல்லாம் நிஜ யானை மாதிரியே தத்ரூபமா இருக்கும். இதுல ஒரு சின்ன டீடைல் இருக்கும். ஒரு பூனை ஒத்த கால்ல தவம் செய்யற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். அது ரொம்பவே ஃபேமஸ். பல்லவர்களோட சிற்பக்கலை திறனுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இப்போ சாளுக்கியர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்களோட கட்டிடக்கலையை ஒப்பிட்டு பார்க்கலாம். சாளுக்கியர்கள் வெசரா ஸ்டைல்னு ஒரு புது ஸ்டைலை உருவாக்குறாங்க.
சிம்பிளா சொல்லணும்னா இது நார்த் இந்தியன் நாகரா ஸ்டைலும் சவுத் இந்தியன் திராவிட ஸ்டைலும் கலந்த ஒரு ஃபியூஷன் ஸ்டைல். பட்டடக்கல்ல இருக்கிற விருப்பாட்சர் கோயில் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆனா ராஷ்டிரகூடர்கள் குடைவரை கலையோட உச்சத்துக்கு போறாங்க. அவங்களோட எல்லோரா கைலாசநாதர் கோயிலும் எலிஃபேண்டா குகைகளும் அவங்களோட பிரம்மாண்டத்தால தனிச்சு நிக்குது. சோ சாளுக்கியர்கள் கலப்பு பாணி, ராஷ்டிரகூடர்கள்னா பிரம்மாண்டமான குடைவரை. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இவ்ளோ நேரம் நாம பாடத்தோட முக்கிய கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ இது எப்படி எக்ஸாம்ல மார்க்கா மாத்துறதுன்னு பார்ப்போம். இந்த பகுதியிலிருந்து தேர்வுல எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம், நாம எப்படி அதுக்கு தயாராகணும்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான செக்ஷன், கவனமா கேளுங்க. இந்த பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படுற ரொம்ப காமனான ஒரு கேள்வி வகை பொறுத்துக, அதாவது மேட்ச் த ஃபாலோவிங். ஒரு பக்கம் அரசர் பேரை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அவரோட பட்ட பேரை கொடுப்பாங்க. இல்லனா ஒரு பக்கம் நூலோட பேரை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அதை எழுதின ஆசிரியர் பேரை கொடுப்பாங்க. அல்லது ஒரு பக்கம் கோயில் பேரை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அதை கட்டுங்க வம்சத்தோட பேரை கொடுப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு தகவலையும் தெளிவா குழப்பம் இல்லாம படிச்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இதோ பாருங்க, இது ஒரு ஹை ஈல்டு டேபிள். இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தண்டின் எழுதின நூல் தசகுமார சரிதம், இவர் பல்லவர் காலத்தவர். பாரவி எழுதினது கிருதார்ஜுனியம், இவரும் பல்லவர் காலத்தவர் தான். அமோகவர்ஷர் எழுதினது கவிராஜ மார்க்கம், இவர் இராஷ்டிரகூட மன்னர். பம்பா எழுதினது ஆதி புராணம், இவர் இராஷ்டிரகூடர் கால கன்னட கவிஞர். இந்த டேபிளை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. இந்த டேபிள் மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான தகவல்கள், முழுமையான எக்ஸாம் ஓரியன்டட் நோட்ஸ் உங்களுக்கு PDF வடிவில் வேணும்னா அதற்கான இணைப்பு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. அதோட விலை வெறும் 29 ரூபாய் மட்டும்தான். ஒரு டீ குடிக்கிற செலவுல இந்த முழு டாபிக்கையும் நீங்க தெளிவா படிச்சு முடிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. தினமும் இதுபோல TNPSC தேர்வுக்கு பயன்படக்கூடிய விளக்கங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் தீவிரமா படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல சேரலாம். அதுல உங்களுக்கு பிரத்யேகமான வழிகாட்டுதலும் ரிவிஷனுக்கு தேவையான சப்போர்ட்டும் கிடைக்கும். டே 29 வெற்றிகரமா முடிச்சிட்டோம். நாளைக்கு டே 30ல இன்னொரு முக்கியமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். கன்சிஸ்டன்சியை மட்டும் விடாம ஃபாலோ பண்ணினா TNPSC 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் நம்ம தான். தொடர்ந்து படிங்க. கீப் ஸ்டடியிங்.